அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தை முஹம்மதியா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நோயாளிகளை நலம் விசாரிப்பது. துவை மற்றும் இவர் இப்னு அபி பகிதா விவரித்தார். அவரது தந்தை கூறினார், ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் கையைப் பிடித்துக் கொண்டு, வாருங்கள், நாம் என் புதல்வர் ஹசனிடம் சென்று அவரை உடல் நலம் விசாரிப்போம் என்று கூறினார்கள். நாங்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றபோது, அங்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ மூசா அலஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதைக் கண்டோம். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ மூசா, நீங்கள் உடல்நலம் விசாரிக்க வந்தீர்களா அல்லது சாதாரணமாகச் சந்திப்பதற்கு வந்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, உடல்நலம் விசாரிக்கத்தான் வந்தேன் என்றார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் ஒருவர் மற்றொரு முஸ்லிமை உடல்நலம் விசாரிப்பதற்காக ஒரு காலை நேரத்தில் சென்றால் அவருக்காக மாலை நேரம் வரை 70,000 வானவர்கள் பிரார்த்திக்கின்றனர். அவர் மாலை நேரத்தில் உடல்நலம் விசாரிக்கச் சென்றால் அவருக்காக காலை நேரம் வரை 70,000 வானவர்கள் பிரார்த்திக்கின்றனர். மேலும் அவருக்குச் சொர்க்கத்தில் ஒரு தோட்டமும் வெகுமதியாக கிடைக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன். நூல் திர்மிதி